வந்தார். கொடி வந்து ஒரு பெருசாக இல்லை, பேசப்பட்டது என்னன்னா ஒரு புதுசாக வருகிற பொழுது ஏற்கனவே வேரூன்றி இருக்கிறவர்கள், அதிகாரத்தை துய்த்து கொண்டு இருக்கிறவர்கள், மேசைக்கு வருகிற புதிய விருந்தாளியை இன்முகம் காட்டி அரசியல் தளத்தில் வரவேற்கிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கொடியை வைத்தே நாம் எல்லாத்தையும் முடிவு செய்து விட முடியாது. இப்போ நாம் ஒரு கொடியில் வந்து புரட்சி ஓங்குக அப்படின்னு போட்டு ஒரு 10 கைகளை போட்டோன்னு வச்சுங்க, அதனாலேயே அந்த கட்சி வந்து ஒரு புரட்சி கட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு திரைப்படத்தை பற்றிய ட்ரைலர் மாதிரி ட்ரைலர் நல்லா இருக்கும், படம் போய் உள்ள பார்த்தா சரி வராது. அவருடைய களப்பணிக்கு வருவதற்கு முன்பு மிகையாக நாம் நிறையா பேசி சிக்கல் உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியுது. விஜயின் வருகை, ஒரு நடிகரின் வருகையை பார்த்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்த உடனே இந்த திமுக பயப்படுகிறாரா? அரசியல் தளத்திற்கு வருகிற பொழுது அது எங்கே நமது வாக்கு வங்கியை சிதைத்து விடுமோ அப்படின்னு ஒரு அச்சம் என்கிற சிந்தனை, முன்னெச்சரிக்கை நம்மோடு ஆசிரியர், அரசியல் விமர்சகர், கைவிளைஞர் கட்சியின் தலைவர் நம்மளோடு இணைந்திருக்காங்க. ஐயா பாலு அவர்கள்ட்ட கேட்கறதுக்கு நிறையா கேள்வி இருக்குது. ஒரு நுணுக்கமான ஒரு கேள்வியை நம்ம ஐயாட்ட வைக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. சமீபத்தில் சூப்பர் ஸ்டார், தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ஒரு இளைஞர் ஒரு கட்சியை துவங்கி ஒரு நடிகராக வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவருடைய கட்சியின் கொடி, அந்த டிசைன், அதில் இருக்கிற யானை, அதில் இருக்கிற அந்த வாகை மலர், இதெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்குது. ஆனால் அந்த கட்சியை கொடியை பார்க்கும்போது இந்த திமுகவினர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அந்த திராவிடத்தை சார்ந்தவர்கள் வந்து பெவிக்கால் விளம்பரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க ஐயா? அதோடைய நீங்கள் ஒரு கைவினை கலைஞர்களின் தலைவராக இருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு கொடியை வைத்தே நாம் எல்லாத்தையும் முடிவு செய்து விட முடியாது. இப்போ நாம் ஒரு கொடியில் வந்து புரட்சி ஓங்குக அப்படின்னு போட்டு ஒரு 10 கைகளை போட்டோன்னு வச்சுங்க, அதனாலேயே அந்த கட்சி வந்து ஒரு புரட்சி கட்சியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கொடி என்பது ஒரு கட்சியின் ஒரு அடையாளம், பல அடையாளம், பல முகவரிகள், அதில் இது ஒரு அடையாளம். அவர் வந்து செம்மை நிறம், மஞ்சள் நிறம் வச்சிருக்காரு. ஒன்று இயல்பானது தான், போர்க்குணம், மங்களம் அப்படி என்பதாக இருக்கலாம். தமிழுடைய ஆன்மீகம் கூட மஞ்சளும் வெள்ளையும் தான். முருகருடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், அது வள்ளலாருடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், அதுக்காக கூட வச்சிருக்கலாம். அப்புறம் யானை, அது வந்து ஒரு மிக பலமான விலங்கு தான். யானையை பிடிக்காத மனிதர்களே இருக்க முடியாது. குழந்தையிலிருந்து முதிர்ந்த எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத விலங்குகளை யானை ஒன்று. யானை என்பது எல்லோருக்கும் ஒரு கிளர்ச்சி ஊட்டுகிற ஒன்று தான். அது ஒன்றும் ஒரு சிக்கல் இல்லை. அது யானை வச்சிருக்காரு, அதுவும் போர் யானை. தேர்தல் என்கிற போர்க்களத்தில் நாங்கள் போராடி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மங்களத்தை, வெற்றி என்கிற மங்களத்தை நாங்கள் உருவாக்குவோம். வானத்தில் இருக்கிற விண்மீன்களை போல் நாங்கள் பிரகாசிப்போம். எங்கள் ஆட்சி உங்களுக்கு முள்ளாக இருக்காது, மலராக இருக்கும் என்பதாக சொல்லலாம். அவரே விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே நாம் வந்து பல்வேறு யூகங்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியின் கொடியிலேயே எல்லாமே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு கட்சியின் கொடி என்பது அந்த கட்சியினோட ஒரு அடையாளம் தான். அவர் இன்னும் இறங்கி அந்த கட்சியின் கட்டமைப்பு, அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள், வேட்பாளர்கள், கட்சியின் சட்டப்பேரவை தேர்தலை அவர் எதிர்கொள்கிற விதம், பணம் கொடுக்காமல் வாக்காளர்களை ஆற்றுப்படுத்தி உணர்வு ஏற்றி என் கொள்கைக்காக வாக்கு போடுங்கள், பணம் நான் தரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி ஒரு தலைகீழ் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான பெரும் முயற்சிகளை அவர் எடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் நாம் பேசுகிறது சரியாக இருக்கும். அவருக்கு ஊக்கப்படுத்துறதா அல்லதான்றது தெரியும். எனவே கொடியை வைத்தே அவரை வந்து சிதைக்க நினைப்பது என்பது அவ்வளோ சரியாக எனக்கு தோணலை. ஆனால் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கூட அவருடைய கொடியை ரொம்ப கொஞ்சம் கேலி பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். அது தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. இப்போ ஈழத்தில் கொடி பறந்தது, விடுதலை புலிகளுடைய கொடி. விடுதலை புலிகள் இயக்கம் முழுமுற்றாக வல்லரசு நாடுகளால் வீழ்த்தப்பட்டுச்சு. ஆனாலும் மீண்டும் இயக்கம் வரும், துளித்தேடும். ஒரு இன ஒடுக்குமுறை என்பது நீண்ட காலம் இருக்க முடியாது, அது மீண்டும் வெற்றி பெறலாம். எனவே ஒரு கொடியே எல்லாத்தையும் தீர்மானிச்சிடாது. அதனால் அந்த கொடியை வைத்துக்கொண்டு இவ்வளவு விவாதங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு இன்னும் அது மிகையாகவும் ஒரு திட்டமிட்ட பணியாகவும் தான் தெரியுது. விஜய் வந்து தன் கொடியை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வரலாறை அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சார்? வாகை மலர், வாகை சூடுவது, வெற்றி வாகை சூடுவது,
அதெல்லாம் சரி. ஒரு கொடிக்கு பின்னால் வரலாறு இருப்பதை விட அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களின் மனதில் இடம் பிடித்து சகல மக்கள் தரப்பினர் மத்தியிலும் வேறு ஊன்றி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இடம்பெறணும். அதுதான் முக்கியம். கொடிக்கு பின்னால் 1000 வரலாறு இருக்கலாம். ஒரு திரைப்படத்தை பற்றிய ட்ரைலர் மாதிரி ட்ரைலர் நல்லா இருக்கும், படம் போய் உள்ள பார்த்தா சரி வராது. அவருடைய களப்பணிக்கு வருவதற்கு முன்பு மிகையாக நாம் நிறையா பேசி சிக்கல் உண்டு பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியுது. அந்த விஜயனுடைய மனசை உடைப்பதாக அல்லது கிண்டலும் கேலியுமாக ஆக்குவதாக ஏதோ ஒரு முயற்சி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் அதை நம்ம தடுக்க முடியாது. அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பதில் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கருத்துக்கு மாற்று கருத்து, கருத்துக்கு எதிர்கருத்து, கருத்துக்கு கருத்து என்கிற அடிப்படையில் விளக்கங்கள் சொல்ல வேண்டும். அப்படி விளக்கங்கள் இன்னும் அந்த தரப்புலேருந்து வரலை. அவர்கள் பொறுத்து தனது செயல்களால் பதில் சொல்லலான்னு இருக்காங்களோ என்னவோ. அதனால் கட்சி கொடிக்கு பின்னாடி தமிழ்நாட்டு வரலாறுகள் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியும். ஏன்னா நம்முடைய மூவேந்தர்கள் கொடி வைத்திருந்தாங்க, அதெல்லாம் வரலாறு இருக்குது, அதெல்லாம் சரிதான். ஆனால் வரலாறு படைக்கணும் தேர்தல் அரசியலில், அதுதான் ரொம்ப முக்கியம். எனவே அதுதான் முக்கியம். அது வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இதே சமூக வலைத்தளங்களில் அந்த யானையை பார்த்துட்டு இது பெவிக்கால் விளம்பரம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தரப்பு மிக வலுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விளம்பரத்தில் யானைகள் வருது, அந்த பசையை தடவுனா யானைகள் இழுத்தாலும் கூட அந்த ஒட்டுதல் தன்மை பிரியாது என்பதற்காக வலிமையின் அடையாளமாக காட்டுறாங்க. அப்போ அதே மாதிரி இது இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. விஜய் நினைக்கலாம் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்கள் மத்தியில் அந்த பசையை போல் ஒட்டி கொள்ளும், தமிழக மக்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பிரிக்க முடியாது என்பதாக கூட எடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அதிமுக கொடி தொடங்கினார். அப்போ கருப்பு சிவப்பு நடுவில் எம்ஜிஆர் ஒரு கலைஞர் அண்ணா அவர்கள் ஒற்றை விரலை காட்டுவதைப் போல தான் இருக்கும். அன்னைக்கு மிக கடுமையாக அதை பகடி பேசினாங்க. நான் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அறியப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியனே உலகத்திலேயே யாராவது கட்சியின் தலைவரையே கொடியில் போட்டு பறக்க விட்டது உண்டா என்றெல்லாம் அவர் அந்த நீட்டி முழக்குவார். அழகாக ஒரு இப்படி கட்டை விரலில் அப்படி உயர்ந்து அப்படி பேசுவார். ஆனால் அப்புறம் 3 முறை தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அவர் இருக்கிற வரையிலும் போட்டியில் மற்ற கட்சிகள் ஜெயிக்க முடியல. மக்கள்கிட்ட இடம் பெற்றார். வெகு மக்கள் அவர் ஆதரித்தாங்க. சத்துணவை பெரிதுபடுத்தினார். பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடை அதிகப்படுத்தினார். வந்தார். கொடி ஒரு பெருசாக இல்லை, நீ பேசப்பட்டது. அது என்னென்னா ஒரு புதுசாக வருகிற பொழுது ஏற்கனவே வேரூன்றி இருக்கிறவர்கள், அதிகாரத்தை துய்த்து கொண்டு இருக்கிறவர்கள், மேசைக்கு வருகிற புதிய விருந்தாளியை இன்முகம் காட்டி அரசியல் தளத்தில் வரவேற்கிற பெரிய பண்பாடு இப்போது தமிழ்நாட்டில் இல்லை. இந்த இடத்துல ஒரு கேள்விங்க ஐயா, விஜயின் வருகை, ஒரு நடிகரின் வருகையை பார்த்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இந்த திமுக பயப்படுகிறதா? ஒரு பிரபலமான நடிகர், அதுவும் இளைஞர்களை தன்வசம் வைத்திருக்கிற ஒரு நடிகர் அரசியல் தளத்திற்கு வருகிற பொழுது அது எங்கே நமது வாக்கு வங்கியை சிதைத்து விடுமோ அப்படின்னு ஒரு என்கிற சிந்தனை, முன்னெச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். அது திமுகவுக்கு அதிகமாக இருக்கா? அப்போ என்னால் அந்த அளவுக்கு கணிக்க முடியல. அது இன்னும் போக போகத்தான் சொல்ல முடியும். அது இருக்கும். முன்னெச்சரிக்கையாக எல்லா கட்சிகளும் அதற்கு எப்படி அணை போடுவது, அல்லது தன்னுடைய ஆதரவு வாக்கு வங்கி எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அல்லது புதிதாக வருவரை எப்படி முடக்குவது என்பதெல்லாம் வழக்கமாக தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற செயல்தான். அதையெல்லாம் எதிர்கொண்டு தான் ஒரு கட்சி நிற்க முடியும். அதற்கு முகம் கொடுத்து தான் ஒரு கட்சி வளர முடியும். அதை புதிதாக வருகிற எந்த கட்சியும் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படினாலும் கமலஹாசன் மாதிரி நமக்கு ஐக்கியம் ஆயிடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது. அதெல்லாம் போக போக தான் தெரியும். போக போக தான் தெரியும். மீண்டும் ஒரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி. நன்றி.